சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல பஞ்சு போல ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னரா கூட குழந்தைகளுக்கு குடுத்து விடலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு, உப்பு, கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம 1 1/4 கப் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இத 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வந்துருங்க. சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில வேக வச்சோம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுல வந்து நீங்க ஸ்வீட் கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா சட்னிக்கு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா காரத்துக்கு தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டுட்டு நம்ம வேக வச்ச இந்த கொழுக்கட்டை இதில் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இது பண்ணலாம். ஸோ வதக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இட்லி பொடி கூட மேலே தூவலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே சாம்பாரில் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ராகிலையும் போட்டு